அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு அதிகாலையிலே எழுப்பி ஜெபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் காலையிலே தியானம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியானம் பண்ணிங்களா? காலையிலே ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட தேடினீங்களா? கொஞ்ச நேரமாவது அவர் சமூகத்தில் காத்திருந்து அவருக்கு ஆராதனை செய்தீங்களா? அவரை தொழுது கொண்டீங்களா? நிச்சயமாகவே அதிகாலையிலே நம்ம ஆண்டவரை தேடும்போது அவருடைய கிருபைகள் நமக்கு கிடைக்கிறது. புதிய கிருபைகள், புது கிருபை, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள். ஒவ்வொரு நன்மையும் அவர்கிட்ட இருந்தால் நமக்கு இறங்கி வருகிறது இல்லையா? இன்றைக்கும் சங்கீதம் 16 உங்களுக்காக நான் தியானிக்க போகிறேன். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை செவ்வையாய் தியானிக்க நமக்கு எல்லா கிருபையும் தருவாராக. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தவான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்குண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இதில் நிறைய வெளிப்பாடுகள் அடங்கி இருக்கிறது. இது வாசிக்கும் பொழுது பொதுவாகவே இதனுடைய கிரக்ஸ், இதனுடைய கரு என்னவென்றால், தேவனை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எவ்வளவு விசேஷமானவன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவனை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவனாக இருக்கிற தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம். தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருக்கிற மனிதனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருக்கிற மனிதனுடைய அனுபவம் என்ன? அதெல்லாம் இதில் அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து தியானிப்போம். இதில் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் தொடர்ந்து தியானிக்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. முதலாவது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறாரு. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். தேவனை நம்பியிருக்கிற ஒரு மனிதன் தேவனையே சார்ந்து கொள்ளுகிறான், அவரையே சார்ந்து கொள்ளுகிறான். தன் பலத்தை அவன் சார்ந்து கொள்வதில்லை, தன் பராக்கிரமத்தை அவன் சார்ந்து கொள்வதில்லை. அதற்கு பாருங்க, தாவீது தான் நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தாவீதுக்கு எவ்வளோ படைகள் இருந்துச்சு இல்லையா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜா. அப்போ அந்த ராஜாவுக்கு பின்னால் எவ்வளவு படைகள் இருந்திருப்பாங்க. அதுவும் சாதாரணமான படைகள் அல்ல அவங்கெல்லாம். தாவீது செய்த யுத்தங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மகா பெரிய யுத்தங்கள் தான். எல்லா யுத்தத்திலுமே அவர் ஜெயிக்கிறார். அவருடைய காலத்தில் தான் அந்த டெரிட்டரியே, அந்த ராஜ்யமே ரொம்ப விஸ்தாரம் அடைகிறத பார்க்குறோம். தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன், யுத்தத்தில் ஜெயித்தவர், நிறைய போர் வீரர்களை கொண்டிருந்தவர், நிறைய பராக்கிரமசாலிகளை கூட கொண்டிருந்தவர். ஆனால் தாவீது என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என் படைகளை நான் நம்பி இருக்கிறேன்,
என் போர் சேவகர்களை நான் நம்பி இருக்கிறேன் இல்லையா, என்னுடைய பராக்கிரமசாலிகளை நான் நம்பி இருக்கிறேன், என் ஞானத்தை நான் நம்பி இருக்கிறேன். ஆனால் அப்படி எந்த வார்த்தையும் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே என்னை காப்பாற்றும், என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அனுபவமாக இருக்கணும். எவ்வளவுதான் நமக்கு ஞானம் இருந்தாலும் அது நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டது தான். எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், நண்பர்கள் இருந்தாலும், அதிகாரம் நமக்கு இருந்தாலும், அவைகளை நம்பி வாழ்வது ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய தேவனை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்டவங்க பாருங்க, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை, நம்முடைய பரம தகப்பனை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோமே, அவரை நம்பியிருக்கிற நாம், நம்முடைய இரட்சகரை தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஒரு நாளும். எத்தனை வசனங்கள் இருக்கு, நீங்கள் பைபிள் முழுசும் படித்து பாருங்கள். அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. சரி, அப்போது தேவனை நம்பியிருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? தேவனை சார்ந்து கொள்கிறான். தன்னுடைய பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுடுறான். தனக்கு வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை தன்னுடைய பரம தகப்பனுக்கு அவன் தெரியப்படுத்தி விடுகிறான். பவுலும் எவ்வளோ அழகாக சொன்னார் இல்லையா, அந்த பிலிப்பியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், பரம தகப்பனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமோ. ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை, மனம் நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், அந்த வாழ்க்கையில் கலக்கம் இருக்காது. அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. தேவனை நம்புகிறவர்கள் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறாங்க, பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சரி, தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம் தேவனை நம்பி இருக்கிறவர்கள் அல்லது தேவனை சார்ந்து இருக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? பரிசுத்தவான்களிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருப்பார்களாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்து மக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் மற்ற சகோதரரையும் நேசிக்கிறார்கள், பரிசுத்தவான்களையும் நேசிக்கிறார்கள் இல்லையா? நம்முடைய சகோதரர்கள், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் கற்பனை என்னவென்றால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை. ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம ரொம்ப ஆழமாக தியானிக்கலாம். நமக்கு இன்றைக்கு நேரம் இருக்குமான்னு தெரியலை. ஏன்னா பாருங்கள், பரிசுத்தவான்களை தாங்குவது, அதாவது நான் பரிசுத்தவான்கள் என்று இங்கே சொல்வது, சபையை போஷித்து சபைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகுத்து கொடுக்கிற தேவனுடைய ஊழியர்களை குறித்து நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க சபைக்கு ஞான நன்மைகளை கொடுக்கிறார்கள். சபை தங்களை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு சரீர நன்மையை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? ஆமாம், நம்மை நடத்துகிறவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர்தான் நம்முடைய பிரதான மேய்ப்பன். ஆனாலும் இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிற அவருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இப்படி சொல்லிட்டு போகலாம் இல்லையா? அப்போது இவங்க ஞான நன்மையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். விசுவாசிகளுக்கு, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு ஞான நன்மையை கொடுக்கிறார்கள். இந்த ஞான நன்மையை கொடுக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய சபை சரீர நன்மையை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. அது அன்பினால் உண்டாகக்கூடியதாக இருக்க வேண்டும். எஸ், இட் இஸ் அவுட் ஆஃப் லவ். கட்டாயம் தசமபாகத்தை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் அப்படி எங்கேயுமே கேட்டதா இல்லை. ஆனால்
சபையார் பவுல் போன்ற அப்போஸ்தலர்களை போஷித்தார்கள், காப்பாற்றினார்கள். இந்த பிலிப்பிய குறித்து நான் அவங்க கூட பேசணும்னா நேரமே போதாது. பவுல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது ரோமாபுரியில் இந்த பிலிப்பி சபையார், பிலிப்பு பட்டணத்தை சேர்ந்த சபையார் யார் பவுல் மூலமாக ஞான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பவுலடிகளுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த உதவிகளை செய்தார்கள். பொருளுதவி மாத்திரமல்ல, பண உதவி மாத்திரமல்ல, அவர்கள் எப்பாப்ரா என்கிறதான ஒரு வாலிபனையும் அனுப்பி அந்த சிறைச்சாலையில், ஜெயிலில் அவர் கூடவே இருந்து அவரை பார்த்து கொள்ளும்படி சொன்னார்கள். இதுதான் நன்மை செய்வது. என் செல்வம் தேவனுக்கு வேண்டியதில்லை, காரணம் பூமியும் அது நிறைவும் அவருக்குரியது. ஆனால் அது யாருக்கு வேணும்? பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, நாம் நேசிக்கிறவர்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அன்போடு கூட அதை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதர சிநேகத்தோடு கூட அதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசனத்தோடு அல்ல, எதை கொடுக்கணுமேனு கட்டாயத்தினால் அல்ல, அன்போடு கூட, நேசத்தோடு கூட, சகோதர சிநேகத்தோடு கூட. அப்போ தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரரையும் நேசிக்கிறார்கள். அடுத்தது, தேவனை நேசிக்கிறவர்கள் முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறாங்க பாருங்க. அவங்க ஒன்றுமில்லாத அந்நிய தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த பொல்லாத கிரியைகளை வெறுக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், ஒரே தேவன் உண்டு. there is only one God. ஒரே தேவன் உண்டு. பைபிளில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம், அதைத்தான் விசுவாசிக்கிறோம், அதுதான் சத்தியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் ஒருவரே, God is one. தேவன் ஒருவரே. இன்னும் ஆழமாக நம்ம பார்த்தோமானால் ஒரே தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரே தேவன். இப்படி ஒரே தேவனை, மெய்யான தேவனை, உண்மையான தேவனை, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரை, சர்வ சிருஷ்டிகரை, நம்முடைய இரட்சகரை, நம்முடைய ஆத்தும மீட்பரை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் பாருங்க, வீணான விக்கிரகங்களை நோக்கி பார்க்க மாட்டான். அது அவனுக்கு அருவருப்பாக இருக்கும். அது அவனுக்கு அருவருப்பாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் அது உண்மை அல்ல, அது மாயையான ஒன்று. அதற்கு வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் பார்க்காது, காதிருந்தும் கேட்காது. அது மனுஷருடைய கையினாலே செய்யப்பட்ட கைவேலையாக இருக்கிறது. தாவீது இன்னும் ரொம்ப ஆழமாக போய் சொல்கிறாரு, அதன் நாமங்களை என் வாயினால் உச்சரிக்கவும் மாட்டேன். சில சமயத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அந்த பழைய நாமங்களை, அந்த பிசாசின் நாமங்களை தங்கள் பெயராக வைத்திருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க கூட. எனக்கு அதெல்லாம் யோசனை பண்ணும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த நாமங்களை கூட நம்முடைய உதடுகளால் உச்சரிக்க முடியாது. உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட நிச்சயத்தை கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டாயம் அதை வெறுக்கிறான். அவனால் அதை நேசிக்க முடியாது, அந்த பேரை கூட உச்சரிக்க முடியாது. அதுதான் தேவனுடைய அன்பில் நிறைந்திருக்கிற அனுபவம். சரி, அப்போ தாவீதுக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சு. சிந்தையால் கூட, வாயின் வார்த்தையால் கூட அந்த நாமங்களை நினைப்பதே கிடையாது. அதுதான் தேவனுக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இடையில் இருக்கிற ஆழமான அனுபவமாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் இருக்கிற அந்த உலகத்தில் ஆண்டவரை தவிர அவனுக்கு ஒன்றுமே பெரிதாக இருப்பதில்லை. அதான் பவுல் சொன்னார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான். இனி நான் அல்ல, நான் வாழலை இந்த உலகத்தில், இயேசுவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். என்ன ஆழமான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? நாம் பிழைத்தாலும் அவருக்காக பிழைக்கிறோம், மரித்தாலும் அவருக்காக மரிக்கிறோம். பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் அவருடையவர்களாகவே இருக்கிறோம் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவன் அவரோடு இசைந்திருக்கிறான். அவரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒரே ஆவியாக இருக்கிறவன் அந்நிய காரியங்களை, பிசாசின் காரியங்களை, பேய்களின் காரியங்களை வெறுக்கிறான்.
அது கொஞ்சமேனும் அவனை அணுகுவதே கிடையாது. க்ளோரி டு காட். தொடர்ந்து பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவரோடு கூட இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்குமாக இருக்கிறார். எனக்கும் அவருக்கும் ஆழமான உறவு இருக்கிறது, எனக்கும் அவருக்கும் ஆழமான ஐக்கியம் இருக்கிறது. பாருங்க, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இதில் நிறைய ஆழமான காரியங்கள் இருக்கு, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தாவீதுக்கு நல்ல தெரியும் தன்னுடைய சந்ததியிலே தேவன் கிறிஸ்துவை அனுப்ப போகிறார்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்கிறாரு பல இடங்களில், ஆண்டவரே என் வீட்டை நீர் நினைப்பதற்கு, என் சந்ததியை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக கண்டீர். ஹல்லேலூயா. மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக கண்டீர். என்ன அர்த்தம்னா, என் சந்ததியிலே, என்னுடைய சந்ததியிலே உலக இரட்சகர் வருவார், உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருவார், தேவகுமாரன் தோன்றுவார் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் அப்படியெல்லாம் தீர்க்க தரிசனமாக தாவீது தேவனை குறித்து பேசியிருக்கிறார், பாடியிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. க்ளோரி டு காட். நல்ல ஒரு வெளிப்பாடு பெற்றிருக்கிற ஒரு தேவ மனிதன் தான் தாவீது. இன்றைக்கும் பாருங்க, நாம் ஆண்டவரை குறித்து நல்ல வெளிப்பாடு உள்ளவங்களாக இருக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்தும், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நமக்குள்ளே வாசகமாயிருந்து நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் ஒரு தெளிந்த வெளிப்பாடு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவசியமாக இருக்கிறது. அதற்கு நிறைய பைபிளை படிக்கணும், நிறைய பைபிள் படிக்கணும். பைபிளில் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையாக தியானித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆழமான காரியங்களை தேவன் நமக்கு கட்டாயம் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தினா தான் நம்மால் அவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். க்ளோரி டு காட். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்போ என்னை நடத்துகிற என் ஆண்டவரை நான் எப்போதும் துதிப்பேன் சொல்லிட்டு, ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் அப்படிங்கிற. ராக்காலங்கள்னு பொதுவாக சொல்கிறது நெருக்கமான காலங்களை, இருள் சூழ்ந்திருக்கிற காலங்களை, நாம் சோதிக்கப்படுகிறதான காலங்கள் இல்லையா, இவைகள் ராக்காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, கெச்சமனை தோட்டத்திலே அந்த போர் சேவகர்களால் அவர் கைது செய்யப்பட்ட போது என்ன சொன்னார்? இது அந்தகாரத்தின் நேரமாக இருக்கிறது, இருளின் வேலையாக இருக்கிறது. அப்போது ராக்காலங்களிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நெருக்கத்தின் வழியாக போகும் பொழுதும், பல வித பாடுகளின் வழியாக போகும் பொழுதும் என்ன நடக்குதா? என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். நெருக்கத்தில் போகும்போதும் கர்த்தர் நல்லவர் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு தான் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பெரிய பிரச்சனை அவருக்கு, மகா பெரிய பாடு, நெருக்கம். அதன் மத்தியில் என்ன சொல்கிறாரு? முத்தான வரிகளை சொல்லியிருக்கிறார், நாம் மறக்கக்கூடாத வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, யோபு நெருக்கப்பட்ட காலகட்டங்களில் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரிடீமர் இஸ் அலைவ். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் ஒரு நாள் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை பார்க்கும். என்ன வெளிப்பாடுங்க! நெருக்கத்தில் வந்த வெளிப்பாடு பாருங்க, சோதனையின் போது வந்த வெளிப்பாடு பாருங்க. என் தோள் முதலான எல்லாமே அழுகி போனாலும் சரி, நான் அவரை பார்ப்பேன், நான் என் மீட்பரை பார்ப்பேன், என் இரட்சகரை பார்ப்பார்கள். இதெல்லாம் உயிர்த்து எழும்ப அந்த உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை உள்ளவங்க பேசுகிற வார்த்தை. those who believe in resurrection and eternal life, உயிர்த்தெழுதலின் மேலும் நித்திய ஜீவன் மேலும் நம்பிக்கை உள்ள மனுஷருடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இவைகள். க்ளோரி டு காட். அப்போ ராக்காலங்களிலும் சோதனையான நேரத்திலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை வந்தாலும் நெருக்க வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, இருதயம் அசையாமல் இருக்கும், இருதயம் உணர்த்திக்கிட்டே இருக்கும்.
என் ஆத்துமாவே, இல்லையா? ரொம்ப அழகா தாவீது சொல்லுவார் பாருங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. எபெனேசர் இம்மட்டும் நடத்தி வந்தார், இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதை என் ஆத்துமா அறிந்திருக்கிறது, என் இருதயம் அறிந்திருக்கிறது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஃபாதர் பெர்க்மார், ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு அது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Glory to Jesus. Thank you Jesus. அடுத்தது நான் வாசிக்க போகிற காரியங்கள் தீர்க்க தரிசனமானவைகள். நல்ல கவனிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Glory to God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தைகள். இதை குறித்து பின்னாட்களில் பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இதை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தேவனை எப்போதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு மனிதனுடைய அனுபவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், நான் தனித்திறேன், நான் எப்போதுமே தனியாக இருக்கிறதில்ல, என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆல்வேஸ். சீஷரை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்கப்பா ஒரு காலம் வரும்போது, ஆனால் என் பிதா என்னை விட்டு போக மாட்டார். நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அனுபவம். பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுக்கு சமமானவர்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் அவர் ஜெபத்தில் எவ்வளவு தேவனை தேடினார். எபிரேயராக்கியன் சொல்கிறாரு, ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க அதில், அந்த எபிரேயர் நிருபத்தில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்தாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் அதிகாலையில் இருட்டோடே எழும்பி போய் அவர் தம்முடைய பிதாவாகிய தேவனை தேடினார்னு இருக்கு. மாலை நேரத்தில் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார். ஒலிவ மலையில எப்போதும் வழக்கத்தின்படியே ஜெபித்து கொண்டிருந்தார். இதெல்லாம் நம்ம அறிந்தது தானே. அப்ப கர்த்தரை எப்பொழுதும் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற அனுபவம். அப்ப தேவன் நமக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது, நாம் அவரோடு கூட இசைந்து இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதே இல்லை, அசைக்கப்படுவதே இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த அழுகையின் ஜெபத்தை பாருங்க. உலக மக்களுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமக்கணும், எல்லாருடைய சாபங்களையும் அவர் தன்மையில சுமக்கணும். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய கண்ணீர் ஜெபத்தை பாருங்க. வேர்வை கூட இரத்தத்தின் பெருந்துளியா வெளியே வந்துச்சுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அனுபவமோ, எவ்வளவு ஆழமான அனுபவமோ தெரியல. இரத்த குழாய்கள் வெடித்து தான் இரத்தம் வெளியே வர முடியும். எந்த அளவுக்கு அவருக்குள்ள வியாகுலம். ஆனால் தேவன் அவரை பலப்படுத்தினார். God strengthened his son. தேவன் அவரை பலப்படுத்தினார். சிலுவை சுமந்து கொண்டு அந்த கல்வாரியில் ஜெயம் எடுத்தார். நமக்காக ஜெயித்தார். ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் பைபிளில், ரோமர் 8:3 பாவத்தை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் கிறிஸ்து இயேசுவினால். Glory to God. Hallelujah. பாவத்துக்கு ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ணினார் சிலுவையில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மாலே தாமே நமக்கு விடுதலையை கொடுத்தார். தம்மாலே தாமே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஜீவபலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். காரணம்,
அவர் தேவனை சார்ந்திருந்தார். தேவனை சார்ந்து, தேவனுடைய பலத்தை சார்ந்து, அவரோடு இசைந்து, தம்முடைய பிதாவாகிய தேவனோடு கூட எப்பொழுதும் தான் எழுதப்பட்டிருக்கு, எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படி சொல்லிட்டு, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். சிலுவையில் அவர் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் சுமந்த போது ஒரு சன பொழுது பாருங்க, மரணம் அவரை கவ்விக்கொண்டது. பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில், அவர் தம்முடைய ஆத்துமாவை நமக்காக மரணத்திலே ஊற்றினார். ஆத்தும மரணங்க, சரீர மரணம் மாத்திரமில்லை, ஆத்தும மரணம். ஆத்தும மரணம் நித்தியமானது இல்லையா? நமக்காக, பாவிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, இந்த உலக மனுஷருக்காக. பைபிளில் போட்டிருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்காக மரணத்தை ருசி பார்த்தார்னு சொல்லி. முழு மனுக்குலத்தின் அக்கிரமங்களெல்லாம் அவர் சுமந்த போது ஒரு சன பொழுது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஆனால் பாருங்க, இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது, ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறபடியினால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். செத்து என்னுடைய சரீரத்தை கொண்டு போய் கல்லறையில் வைத்திருந்தாலும், கொக்கைக்குள்ளே வைத்திருந்தாலும் அது நம்பிக்கையோடே கூட தங்கியிருக்கும். ஏன்னா என் ஆத்துமாவை நீர் பாதாளத்தில் விடீர். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணப்பட்டீர். ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும் பைபிளில். அந்த 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53:9 பாருங்க, அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தாராம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார், மரித்தார். ஆனால் பாருங்க, ஒரு சன பொழுதுல கர்த்தர் அவரை உயிர்ப்பித்தார். அவருடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உயிர்ப்பித்தார். அதனால தான் அதில் எழுதப்பட்டிருக்கும், ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம், அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், தேவனோடே கூட இருந்தார். அவருக்கு என்ன, துன்மார்க்கரோடே பிரேத குழியை நியமித்தார்கள். மனுஷரோடு கூட அவருடைய பிரேத குழியை நியமித்தாங்க, அவளை உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு. மற்ற மனுஷருக்கு செய்வதை போல செய்தார்கள். ஆனால் அவரோ மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், தேவனோடே கூட இருந்தார். ஹல்லேலூயா. மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டுகளை அவிழ்த்தார். ஹல்லேலூயா. பிகாஸ் God was with him. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். Glory to God. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் தேவனுடைய வலது பக்கத்திலே இன்றைக்கு மகிமையாய் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவை எல்லாமே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டவைகள் தான். இன்றைக்கு ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட நேசிக்கிற நமக்கும் அப்படித்தான். நெருக்கம் வரலாம், தலைக்கு மேலே வெள்ளம் போகலாம், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மனுஷர்கள் சொல்லலாம். ஆனால் ஒன்றுமே முடிய போகிறதில்லை. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிறார். நமக்கு அவருக்கும் உள்ள ஐக்கியம் தாங்க முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் கருவே என்னன்னு என்ன கேட்டால், தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். எஸ், தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கை, அவரோடு வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர் யாரு? அவரை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் யோவான்ல, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற ஒரு மனுஷன், அவரோடு இசைந்து இருக்கிறவன், நித்திய ஜீவனை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஒன்றும் அவனை மேற்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், சோர்ந்து போகாமல் இருங்கள். இந்த நாள் கர்த்தருடைய நாள். நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அவர் உங்கள் கூடவே இருக்கிறாருன்றதை விசுவாசித்து உங்கள் காரியங்களை நடப்பீங்க.